வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கிற சம்ஸு 6 to 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சம்ஸுக்கும் இதில் நான் எழுதுனது எல்லாமே இருக்கும். அதை மேட்ச் பண்ணி நம்ம சம்ஸ் போட்டோம்னா ஈஸியாக போட்டலாம். இப்போ 6th சம்மும் பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஒரு சார்ட்டோட விலை வந்துட்டு ₹1.50. அப்போ ஃபைண்டு காஸ்ட் ஆஃப் 20 சார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் கீப் பாயிண்டில் எழுதியிருக்கேன். ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நிறைய வேல்யூ கேட்டால் அது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? காஸ்ட் ஆஃப் ஒன் சார்ட் ஈக்குவல் டு ₹1.50. அப்போ காஸ்ட் ஆஃப் 20 சார்ட் அப்படின்னா இந்த 1.50ஓட எத்தனை இது கேட்டிருக்காங்க? இப்போ 20 சார்ட்டோட விலை தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா? அப்போ டிஜிட் இல்லாமல் எழுதுங்க. 150 கீழே வந்து 20 போட்டுட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஜீரோவோட இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே ஜீரோ தான். அதுக்கடுத்த டிஜிட் 2 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 × 0 வந்துட்டு 0, 2 × 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10. அப்போ 0 போட்டுட்டு பேலன்ஸ் 1 இங்கே வச்சுக்கோங்க. 2 × 1 வந்து 1, 1 + 2 × 1 வந்துட்டு 2, 2 + 1 வந்துட்டு 3. அப்போ இந்த 3 இங்கே எழுதிட்டு டோட்டலாக சம்மு அடிஷன் பண்ணிடுங்க. அடிஷன் பண்ணிட்டீங்கன்னா 3000. அதை வந்துட்டு இங்கே எழுதிட்டு இப்போ டெசிமல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2 அதுக்கு முன்னாடி டாட் வச்சுக்கோங்களா. அப்போ நீங்களும் வந்துட்டு 1, 2 அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ ருபீஸ் அப்படிங்கிறதுனால ருபீஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதே 1 மெனி இருக்கிற இன்னொரு சம்மு 10வது சம்மு 10th சம்மு இப்போ நான் சொல்கிறேன். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஒன் வேர்டு தான். ஸோ ரொம்ப நம்ம அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ்லாம் எழுத தேவையில்ல. ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஒரு ஜம்ப்பு ஃப்ராக் வந்துட்டு ஒரு ஜம்பில் வந்துட்டு 5.3 சென்டிமீட்டர் தூரம் போகுது. அப்போ 10 ஜம்புக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5.3 × 10. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெசிமல் நம்பர் இன்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸு. 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ அது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? 5.3 × 10 அப்படிங்கிறதுனால 53 டெசிமல் இல்லாமல் எழுதிட்டு இங்கே இருக்கிற 0 இருக்குல்ல, இந்த 0வை இதோட நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இங்கே எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது? ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே புள்ளி இருக்குது. அப்போ நீங்களும் இங்கே வந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி டாட் வச்சுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் 8th கொஸ்டின் பாருங்கள். 1.70 × 0.1 ஈக்குவல் டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஜிட்டெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே எழுதுங்க. 107 ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே வரும். ஸோ 107 வந்துச்சா? இப்போ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1, 2 அதே மாதிரி இங்கே 1. ஸோ மொத்தம் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1, 2, 3 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுட்டு இங்கே 0 போட்டுருங்க. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிற 9th சம்மும் பார்க்க போகிறோம். 2.08 × 10. அப்போ டெசிமல் நம்பரை மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸோட மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் கீ பாயிண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். 2.08 அப்படியே எழுதுங்க, டெசிமல் இல்லாமல் 208. இங்கே ஒரு டிஜிட்டு 10 இருக்கா? அப்போ இங்கேயும் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்கே வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தானே டாட் வச்சுக்கோங்க. அப்போ நீங்களும் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2 அதுக்கு முன்னாடி இங்கே 0 போடுங்க. இதுதான் ஆன்சர். இப்போ 7th சம்மு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.3ல் 7th. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங். அப்போ ரோமன் லெட்டர் 1 பாருங்கள். 3.6 × 0.3. அப்போ டெசிமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே எழுதுங்க. 36 கீழே வந்து 3 மல்டிப்ளை போடுங்க. 6 3s are 18. பேலன்ஸ் வந்துட்டு 1 இங்கே எழுதிருங்க. 3 3s are 9 + 1 வந்து 10. அப்போ இந்த பக்கம் எழுதுகிறப்ப 108 எழுதிட்டு எத்தனை டிஜிட் இங்கே புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட். ஸோ டோட்டலாக 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தானே புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே 1.08 இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 2 பார்த்தீங்கன்னா 52.3 × 0.1. ஓகேவா? அப்போ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும்.
அப்போ டிஜிட்டை ஃபுல்லாக விட்டுட்டு 523 இன்ட்டு 1. அப்போ 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானே. அப்போ 523 எழுதிட்டு இங்கே ஒரு டிஜிட் புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டிஜிட். ஸோ டோட்டலாக 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி 1 2 இங்கே புள்ளி வச்சுருந்தோம். அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 3 பாருங்கள். 537.4 இன்ட்டு 0.2. அப்போ 5374 கீழே வந்துட்டு 2 அப்படியே எழுதிடுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8, 7 2s are 14ல் 4 மட்டும் எழுதிட்டு இங்கே கேரியை ஒன்று பண்ணிடுங்க. 3 2s are 6, 6 + 1 வந்து 7, 5 2s are 10. ஓகேவா? அப்போ கீழே இந்த ஆன்சரை அப்படியே இங்கே எழுதுங்க. 10748 எழுதிட்டு இங்கே பாருங்கள் எத்தனை டிஜிட் இருக்குன்னு. ஒரு டிஜிட்டு இங்கே ஒரு டிஜிட். ஓகேவா? இப்போ டோட்டலாக 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ கவுண்ட் பண்ணுங்கள் 1 2. அப்போ இங்கே வந்துட்டு புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் 107.48. நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். 0.6 இன்ட்டு 0.06. அப்போ ஆன்சர் என்ன வரும்? நீங்கள் வந்து இந்த 6 மட்டும் நீங்கள் எடுத்துக்கீங்க. ஓகேவா? இப்போ 6 6 are 36. இப்போ 36 போட்டுட்டு பாருங்கள் எத்தனை டிஜிட் இருக்குன்னு. 1 2 இங்கே 1. அப்போ மொத்தமாக 3 டிஜிட் முன்னாடி நீங்கள் புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 இங்கே அது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 0 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சுட்டு 0. அப்போ 0.036 இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து 5th சம் பாருங்கள். ரோமன் லெட்டர் 5th 62.2 இன்ட்டு 0.23. அப்போ டாட் இல்லாமல் எழுதுங்க. 622 மல்டிப்ளை 23 கீழே எழுதிட்டிங்களா? அப்போ 3 2s are 6, 3 2s are இங்கே ஒரு 6, 3 × 6 வந்து 18 எழுதிட்டு அதுக்கடுத்து அடுத்த டிஜிட் 2, 2 2s are 4, 2 2s are 4, 2 × 6 வந்து 12. அப்போ மொத்தமாக இங்கே வந்து நீங்கள் சம் பண்ணணும், அடிஷன். அப்போ 6 இங்கே கீழே இருங்க. 6 + 4 வந்துட்டு 10. அப்போ இங்கே 0 போட்டுட்டு 1 இங்கே கேரி பண்ணிடுங்க. அப்போ 8 + 4 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13. 3 இங்கே போட்டுட்டு 1 இங்கே கேரி பண்ணிடுங்க. 2 + 1 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, இங்கே 1. ஸோ டோட்டலாக நம்ம எழுதியாச்சு 14306. இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 இங்கே வந்துட்டு 1. ஸோ டோட்டலாக 3 டிஜிட் இருக்கா? அப்போ அதே மாதிரியே நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. அப்போ அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். இப்போ ரோமன் லெட்டர் 7 பார்த்துட்டிங்கன்னா 10.05 மல்டிப்ளை 1.05. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த டிஜிட்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே நம்பரை மட்டும் எழுதுங்க. 1005 மல்டிப்ளை இங்கே 105. அதை அப்படியே எழுதி அது ரெண்டை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 5s are 25. 25ல் 5 மட்டும் எழுதிட்டு 2 கேரி பண்ணிடுங்க. அப்போ 5 × 0 வந்து 0, 0 + 2 வந்துட்டு 2. அப்போ 5 × 0 0, 5 × 1 வந்துட்டு 5. அதுக்கடுத்து 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. ஸோ அந்த மொத்த இதுவுமே வந்துட்டு 0 தான் வரும். ஓகேவா? இங்கேயும் 0 தான் வரும். அதுக்கடுத்து 1ஆல் 5 மல்டிப்ளை பண்ணுங்கள் 5. 1 × 0 0, 1 × 0 0, 1 × 1 1. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 5 2 + 0 2. இங்கே மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். இங்கே மொத்தமாக அதே மாதிரி இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். இங்கே எதுவுமே இல்லை 0 1. ஸோ மொத்தமாக நம்பர் அப்படியே எழுதுங்க 1055525. அப்போ இங்கே பாருங்கள் எத்தனை டிஜிட்டு இருக்குது நம்பரு. மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 இது வருது டிஜிட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4. அப்போ மொத்தமாக 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. இப்போ 10.5525. அப்போ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 8 101.01 மல்டிப்ளை 0.01. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் இல்லாமல் நீங்கள் நம்பர் எழுதுங்க. 10101 எழுதிட்டீங்களா? இன்ட்டு இங்கே 1, இந்த 1 மட்டும் இங்கே எழுதுங்க. அப்போ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும். அப்போ 10101 எழுதிட்டு ஆட் பண்ணுங்கள் எத்தனை இது டிஜிட்டுக்கு அப்புறமா இருக்குன்ட்டு. ஸோ 4 டிஜிட் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு இதுக்கு அப்புறமா டாட்டுக்கு அப்புறமா. அப்போ இங்கேயும் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4. அப்போ 4 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். இந்த மாதிரி 1 0 இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக எழுதணும். ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஆன்சரே மொத்தமாக தப்பாக போயிடும். ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக எழுதுங்க. சரிங்களா?
டாட்டை விட்டுட்டு நீங்கள் நம்பரை மட்டும் எழுதி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இதை ஃபுல்லாக நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் டாட்டும் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 9. அப்போ 100.01 மல்டிப்ளை 1.1. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டாட்டெல்லாம் விட்டுட்டு வெறும் நம்பரை மட்டும் எழுதுங்க. அதே மாதிரி கீழே மல்டிப்ளை இங்கே 1 அப்போ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் 10001. அதே மாதிரி இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே வரும் 10001. ஓகேவா? ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இங்கே 1 ஸோ எல்லாத்தையும் அப்படி அப்படியே எழுதிட்டு இங்கே நீங்கள் அதே மாதிரி எழுதுங்க 110011. ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். அப்போ மொத்தமாக 3 டிஜிட் இருக்கா? அப்போ நீங்களும் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர்.